கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மறுபடியுமாக இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா, ஒரு சிறு கூட்ட ஜனமாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆண்டவரை உயர்த்தும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை உமக்கு மாத்திரமே மகிமைப்படும்படி ஆராதனையாக காணப்பட என் தேவன் கிருபை செய்யுங்க. தொடக்கத்தில் இந்த முடி மட்டும் ஆவியானவரே நீர் அசைவாடும்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே இந்த இடத்துல பலமாய் கிரியை செய்யும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த இடத்துல நீங்க கூட இருந்து எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் நல்ல சமாரியனை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். As you all know that from Luke chapter 10 it's about a good Samaritan. ஆமென். அந்த இடத்துல அந்த மனிதன் என்ன செய்கிறார்? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு கடந்து போகிறதை நாங்கள் பார்க்க முடியும். We all know that this man was traveling from Jerusalem to Jericho. அது எதை குறிக்கிறதுண்டா, தேவ சமூகம் பிரசனத்தை விட்டு கொஞ்சம் சோர்வடைந்து, ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் சோர்வடைந்து எரிகோவுக்கு ஒரு கொஞ்சம் பின்னடைவுக்கு அவன் கடந்து போகிறான். As a spiritual meaning of that is going down and is going low in spiritual life. ஆமென். அந்த இடத்துல அவன் கொஞ்சம் சோர்ந்து அவன் போகிற நேரத்தில் அவனுக்கு என்ன நடக்கிறது? சத்ருவான் வந்து தாக்குறதை நாங்கள் பார்க்க முடியும். As he was tired and weary, we can see that enemy was trying to attack that person. அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிறான், காயப்படுத்துகிறான், குற்றுயிராக விட்டு போகிறான். And he had taken the clothes and also he was injured and he left him on the middle of nowhere. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாங்க சோர்ந்து போகிற நேரத்துல, சோர்ந்து தளர்ந்து போகிற நேரத்துல எங்கேன்னு வகை தேடி கொண்டிருக்கிற சத்துரு எங்க அந்த நேரத்துல எங்களை என்ன செய்கிறான்? எங்களுடைய நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொள்வதற்கு அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். Similar way, Satan also trying to roar around like a lion and he wants to take out the salvation from our life. அந்த நேரம் தருணம் பார்த்து எப்படியாவது ஆமென் சோர்ந்து போற நேரத்துல தான் காயப்படுத்துகிற வார்த்தையை கொண்டு வந்து இருதயத்தை காயப்படுத்துகிறான். That's the time he brings the word that hurts our life. அந்த காயங்கள் என்ன செய்கிறது? சிந்தனையை பாதிக்கிறது. And what that thing affects our mind. அது இருதயத்தின் காயத்தோடு நின்று போவதில்லை, அது எப்படி சிந்தனையை பாதிக்கிறது. It affects our heart, not just affects our heart, but it's our mind. அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு ஆசாரியன் வருகிறார், லேவியர் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்க We முடியும். can see the priests and the Levites are passing by. ஆமென். அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. But they couldn't help this person. ஆனால் ஒரே ஒரு சமாரியன் அந்த இடத்துல வருகிறதை நாங்கள் பார்க்க முடியும். But one person who's coming, he is a Samaritan. ஆமென். எங்களுடைய ஆசாரியர்கள், லேவியர்கள் இப்படி போட மனிதர்கள் கடந்து போகலாம். So many people in our lives like a Levites and the priests, they may pass our life. ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். But our God is a heavenly priest that he helps us. ஆமென். சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர், நல்ல சமாரியர் நமக்கு இருக்கிறார். He is the priest and he helps for those who are in need. ஆமென். அவர் என்ன செய்கிறாரா? முதலாவது எண்ணெயை போடுகிறார். First thing what this good Samaritan does is puts the oil. ஆமென். அடுத்தது அவர் அந்த எண்ணெயை போற்றி ஆவியானவருக்கு அது அடையாளம் காயத்தை கட்டுகிறார். And he binds the wound. அதே போல அந்த காயப்படுத்தின இருதயம் காயப்பட்டிருக்கிறது, வார்த்தையினால காயப்பட்டிருக்கிறது, அதனால துக்கம் அடைந்திருக்கிறோம். We maybe through words we were hurt and we were sad by the words that we had gone through in our lives. அதனால என்ன நடக்கிறது? ஆண்டவர் அடுத்தது என்ன செய்கிறாராம்? காயம் கட்டிட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, திராட்சரசத்தை கொடுக்கிறார். அது என்னத்துக்கு அடையாளம்? சந்தோஷத்துக்கு, களி கூறுதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. Not just the oil, but he gives us a wine. Wine represents the joy. ஆமென். நீங்க எந்த சந்தோஷத்தை இழந்தீங்களோ, அந்த இருதய காயத்தினால, இருதயம் காயப்பட்டதினால எந்த சந்தோஷத்தை நீங்க இழந்தீங்களோ, ஆண்டவர் பிரதான ஆசாரியர் நமக்கென்று நல்ல சமாரியனா
இருக்கிறவர் என்ன செய்கிறார்? எண்ணெயை ஊற்றுகிறார், காயத்தை கட்டுகிறார். அதே போல இழந்த சந்தோஷத்தை திரும்பவும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Our good Samaritan, whatever that we lost, what we were injured, he fills our treats with the oil and gives fills with the wine, and he wants to restore our life. மற்ற ஆசாரியனை போல கடந்து போகிற தேவன் அல்ல. He is not the one God who walks away like the other priests. ஆமென். இது என்னுடைய பிள்ளை. But we are he thinks that we are his children. அது என் வஸ்திரத்தை இழந்திருக்கிறது. And the children has lost his clothes. என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. The children is weary and they lost the salvation, and he was so tired. அவர் திரும்பவும் கண்டு மனதுருகி, எந்த வஸ்திரத்தை இழந்தீங்களோ திரும்பவும் அந்த நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து, திராட்சரசத்தை கொடுத்து அவர் நம்மை விசாரித்து எங்களை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். And the same God, he fills our lives with the fullness of righteous robes, and he fills with our joy and whatever that we need in our lives. ஆமென். அது மாத்திரமல்ல, எந்த சிந்தனை பாதிக்கப்பட்டிருந்ததோ, சத்ருவின் தாக்குதலால் சிந்தனை பாதிக்கப்பட்டதோ, அது இயேசுவின் சிந்தையால் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். Whatever the thoughts that you have gone through with so much of bad stuff in our mind, and God is able to fill with his power. ஆமென். அவரே நல்ல சமாரியன். He is a good shepherd. அவரே நம்முடைய பிரதான ஆசாரியர். He is the highest priest. ஆமென். இந்த நேரத்தில் அந்த நினைவோடு, அந்த சந்தோஷத்தோடு, ஆண்டவரே எனக்கு நீங்க காயத்தை கட்டுகிற தேவன் மாத்திரம் இல்ல, இழந்த சந்தோஷத்தை, சமாதானத்தையும் களி கூறுதலையும் எனக்கு திரும்ப கொடுக்க வல்லவர் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். Let's all sing this song, keeping these things in our heart. He poured in the oil and the wine, the kind that restored my soul. He saw me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. He poured in the oil and the wine, the kind that restored my soul. He saw me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதிகளிலே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதிகளிலே. சொல்லுவோம், சிந்தனையிட்ட சொல்லுவோம். என் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். கையை வைங்க, அடையாளமாய் நீங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் சிந்தனை முழுவதுமாக நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. ஆண்டவரே என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகத்தோடு, ஆண்டவரே அப்பா நீங்க, ஆண்டவரே அப்பா எனக்கு திரும்பவும் ஆண்டவரே அப்பா அந்த சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர். ஆண்டவரே எந்த பாதாளம் ஆண்டவரே என்னை ஆண்டவரே அந்த துக்கத்தில் இழுத்து கொண்டு போனதோ, அதே பாதாளத்திலிருந்து திரும்பவும் என்னை ஏற பண்ணி ஆண்டவரே மறுபடியும் என்னை மேன்மைப்படுத்த
பலப்படுத்துகிற தேவன், மறுபடியும் என்னை சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவன். நீர் எனக்கு நல்ல சமாரியராக இருக்கிறீங்க, நீர் எனக்கு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறீங்க ஆண்டவரே. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல சமாரியன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ராஜா, மனிதர்கள் கடந்து போகிற போல கடந்து போகிற தேவன் நீர் இல்லை ஆண்டவரே. கண்டு ஆண்டவரே அப்பா பக்கத்துல வந்து மனதுருக்கிற தேவன் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் தேவன் ஆண்டவரே. எங்க பக்கத்துல வந்து எங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே. எந்த இருதயம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறதோ இந்த வேளையிலும் அந்த காயங்கள் ஆற்றப்படுவதாக. உம்முடைய எண்ணெயின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அந்த அபிஷேகத்தால் ஆண்டவரே அந்த இருதயத்தை காயப்படுத்தின ஆண்டவரே, அந்த இருதயத்தில் உம்முடைய எண்ணெயை நீர் ஊற்றி ஆண்டவரே பலப்படுத்துவீராக, சிந்தனையை நிரப்புவீராக. எந்த சத்துரு சிந்தனையை ஆண்டவரே ஆட்கொண்டான அந்த சிந்தனை ஆண்டவரே விஷங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த தாக்கின சிந்தனைகள் விஷங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுவதாக. இயேசுவின் சிந்தை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவதாக. ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல சமாரியன் ஆண்டவரே, விடுவிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்க துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சங்கீதம் 18வது சங்கீதத்தில் அதனுடைய தலைப்பை நாங்கள் பார்க்க முடியும். We see in Psalms 18, what is the heading? It says this way: எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். It was sung by David. That was God delivered him from hands of all his enemies and from the hand of Saul. ஆமென். நாங்க யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். In Exodus chapter 15, people of Israel, they sang a song. அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்றால், தொடர்ந்து வந்த பார்வோனின் ஆவிகள், தொடர்ந்து வந்த ஆண்டவரே அப்பா அந்த சாபத்தின் கிரியைகள், தொடர்ந்து வந்த பழைய வாழ்க்கையின் ஆண்டவரே அப்பா கிரியைகளை எங்களை அதில் இருந்து எங்களை முறியடித்து ஒரு வெற்றியின் பாடலை எனக்கு நீர் தந்தீர் என்று சொல்லி மகிமையாய் வெற்றி திறந்தார் என்று பாடல்களை பாடினார்கள். And they sang a song that how God has been delivered from the things that they have been followed in their life, and they praising God and thanking God. இந்த இடத்துல தாவீதை தொடர்ந்து வந்த சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்த நாடிலே பாடின ஒரு சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This is the psalm that God has delivered David from all the enemies, enemies which was chasing him. ஆமென். முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், எங்களுக்கு ஒரு வெற்றியின் பாடல் பிறக்க போகிறது. And I want to say that today we're going to sing a song, that song of victory. Songs of victory. ஆமென். எங்களுக்கு உண்டாக போகிறது. அடுத்தது, விடுவித்த நாளில ஒரு விடுதலையின் பாடல் நமக்கு உண்டாக போகிறது. And God is going to give us a new song. ஆமென். என்ன தெரியுமா, எந்த சத்துரு விடமாட்டேன் என்று இந்த அடிமைத்தனத்தில் இந்த தொடர்ந்து வந்த சாபத்தின் கிரியைகள் வியாதியின் கிரியைகள் இருந்து விடமாட்டேன் என்று இறுக பிடித்து கொண்டிருக்கானோ அந்த பிடியிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையின் பாடலை கொடுக்க போகிறார். God is going to deliver us from whatever the things that Satan trying to hold us off, but God is going to deliver you and make you giving you a victory song. ஆமென். எந்த சத்துரு உங்கள் இருதயத்தை சிந்தனையை தாக்கினானோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, தொடர்ந்து அதே சத்துருவை நீங்க முறியடிக்கிறதுக்காக உன்னத பலத்தை கட்டளையிட போகிறார். Hallelujah. Whatever the things that enemy tried to attack and stop us from praising, but God is going to give you strength and he make you praise in midst of everything. தாவீதுக்கு ஒரு விடுதலையின் பாடல் இருக்கும் என்றால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு விடுதலையின் பாடல், வெற்றியின் பாடல் நிச்சயமாக உண்டு. But if God has given a victory song to David, similar way God is able to give us a victory song in our lives as well. ஆமென். பாடுவோம் உற்சாகமா, கர்த்தாவே என் பலனே. கேளவும் நீ ரட்சணிய
சூழ்ந்த போதும், தூஷண பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூஷண பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீ தயவுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயவுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே, அப்பா நீர் எங்கள் பலன், அப்பா அப்பா நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவரே. கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலை பதிலை தாழ்ந்திடுவேன். உம்மாலு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலை பதிலை தாழ்ந்திடுவேன். சத்துருவை நான் கொடந்திடுவேன், சத்துருவை நான் கொடந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் நீர் எங்கள் பலனப்பா, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரட்சண கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்திடுமே. இரட்சண கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்திடுமே. கர்த்தரை அல்லா தேவனில்லை, கர்த்தரை அல்லா தேவனில்லை. அவரே என் கண்மலையே, அவரே என் கண்மலையே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, நீதி சால்வையை எனக்கு தந்தீர், நீதி சால்வையை எனக்கு தந்தீர். தூய ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், தூய ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே மதிலை வாயினால் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என் பலத்தால் அல்ல, உம்முடைய பலத்தினால் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். ஆண்டவரே, தாண்டிடுவேன். சத்துருவை, எந்த சத்துருவை தாக்கினார், எந்த சத்துருவை கீழே விழத்தாக்கினார், அந்த சத்துருவை நான் தொடருவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கோப வாழைக்களம் நீர்.
துருகவும் நீர், கேடகம் நீர், ரட்சிப்பின் கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஆமா ராஜா, நீரங்கள் பலனப்பா, நீரங்கள் பலன் ஆண்டவரே, நீரங்கள் கேடகம் ஆண்டவரே, நீரங்கள் ரட்சணிய கொம்பாண்டவரே, நீரங்கள் உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எங்க பலத்தால முடியாது, எங்க பராக்கிரமத்தினால இது செய்ய முடியாது. உம்முடைய பலத்தால எங்களை இடை கட்டுகிறவர் ஆண்டவரே, எங்கள் வழியை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மாலை நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மாலை நாங்கள் ஒரு மதிலையும் தாண்டுவோம் ஆண்டவரே. எங்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குற தேவன், எங்கள் கண்மலையான தேவன் நீர் அல்லவோ ராஜா. எங்களை தொடர்ந்து வந்த சத்துருவை நாங்க தொடர்ந்து போய் புட்டிக்கப்படி எங்கள் கால்களை மான்காலை போல மாற்றுகிறவர், எங்கள் கால்களை மான்காலை போல மாற்றுகிறவர். இதுவரையும் நாங்கள் பள்ளத்தாக்களை அழுது கொண்டிருந்திருக்கலாம் ஆண்டவரே, அந்த பள்ளத்தாக்களின் நீர் தேவனாயிருந்தங்களை நடத்தினீர். இப்பொழுது எந்த மலைக்கு நாங்கள் ஏறணுமோ, எந்த சிகரங்களை நாங்கள் ஏறணுமோ, அதை ஏற உயர்ந்த ஸ்தானங்களை நிறுத்த எங்களுக்கு ஒரு மான்களின் கால்களை தந்த ஆண்டவரே. உயர் ஸ்தலத்தில் நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிறவர். உம்முடைய காருண்யமே எங்களை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யமே எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. உம்மை நாங்க துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்க துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு உம்முடைய பலத்தை இடை கட்டுகிறவர் ஆண்டவர். எந்த சத்ரு இவ்வளவு காலமும் உங்களை பள்ளத்தாக்களை நடத்தி நடத்தி அழுகையின் பள்ளத்தாக்கிலேயே நடந்து கொண்டிருந்தீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் கூட இருந்து நடத்தினார், பலப்படுத்தினார், தாவீதை பலப்படுத்தினார், நடத்தினார். ஆனால் இனி வரும் நாட்களில உங்களுக்கு ஒரு மான்களின் கால்களை கொடுத்து எந்த உயர் ஸ்தலத்தில் ஏறக்கூடாது என்று சத்துரு கீழே தள்ளினாடோ, அதே சத்துருவை நீங்க தொடர்ந்து போய் புட்டிக்கப்படி உங்கள் கால்களை மான்காலை போல மாற்றி உயர் ஸ்தலத்தில், எந்த உயர் ஸ்தலத்தில் தேவன் உங்களை நிறுத்தி அழகு பார்க்க நினைத்தாரோ அந்த உயர் ஸ்தலத்தில் எலியாவுக்கு ஒரு கர்மேல் உயர் ஸ்தலம் இருக்கும் என்றால், தாவீதுக்கு ஒரு உயர் ஸ்தலம் மகிமையான சிங்காசனம் இருக்கும் என்றால், இங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த உயர் ஸ்தலம் நீங்க போய் நின்று தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அந்த சத்துருவின் புட்டரியை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அடுத்த பாடல் பாடுவதற்கு முன்பாக. லூக்கா 1வது அதிகாரம். இது நான் ஊழியத்துக்கென்று, யாரெல்லாம் நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, என்னால தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியவில்லை, ஏதோ ஒரு விதத்துல சரீரத்தில் பலவீனம் என்னை தாக்குகிறது, சரியாக நான் ஆண்டவருக்காக உற்சாகமாக செய்ய முடியவில்லை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தடை சத்துரு தடுத்து கொண்டிருக்கிறான், சத்துரு தடுத்து கொண்டிருக்கிறான். வசனத்தை கேளுங்கள். This is the word that God is giving to those who are doing God's ministry, and somehow any Satan is trying to stop you guys not doing it, but God is saying this word. ஆமென். லூக்கா 1வது அதிகாரம் 71வது வசனம். Luke 1:21. 71. உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் இவ்வளவு நாளும் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு விதத்துல சத்துரு உங்களை தடை பண்ணியிருக்கலாம். Whatever the way that Satan might have stopped you not doing ministry. ஆமென். அப்படித்தான் செருபாபேலுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். That is what happened to Zerubbabel, and God gave him a word. செருபாபேலுக்கு சொன்னார், நீ வேலையை நடத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். God said to Zerubbabel, you just carry on the work, I'm with you. ஆனாலோ அவனுக்கு முன்பாக வந்தது பெரிய பர்வதம். But in front of him is a big mountain. ஆனாலோ ஒரு நேரம் வந்தது, அந்த இடத்துல தரியு ராஜாவின் மூலமாய் அந்த சத்துருக்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. But there was one thing that's written against
against enemies. ஆமென். என்ன எழுதப்பட்டதுன்னா, இனி என் பிள்ளையை தொடர்ந்து நீ ஒன்றும் நீ செய்யாதே என்று சொல்லப்பட்டது. The word that was written was as you shouldn't touch our children. ஆமென். யாவரையும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். Everybody stay away from such God's தேவனுடைய people. ஆலயத்தை வேலையை செய்ய அவர்கள் செய்யட்டும், அவர்களை நீங்கள் தடை பண்ணாதிருங்கள் Do என்று. not stop the work and the ministry that they were doing. Let them build the church. ஆமென். தடை வந்ததுதான் செருபாபேலுக்கு. The hindrance came against it. ஆனாலோ தேவன் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை செருபாபேலின் கையின் மூலமாய் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருந்தார். Whatever the God has promised, God has helped Zerubbabel to finish the work. செவிசாய்த்து கேளுங்கள். ஆமென். ஆண்டவர் சத்துருவுக்கு கட்டளை கொடுக்க போகிறார். Our God is a God who is going to command for against our எந்த enemies. ஆவி உங்களை தொடர்ந்து வந்து பின்தொடர்ந்து வந்ததோ அந்த ஆவியை அதட்ட போகிறார். God is going to cast away the power of evil. ஆமென். நீங்க விடுதலையோடு தொடர்ந்து ஆண்டவருக்காக பிரகாசிப்படியும் தேவனுடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு பயம் இல்லாமல் நீதியோடு ஊழியம் செய்ய என் தேவன் கட்டளையிட போகிறார். And God is going to make you to do the ministry with freedom. ஆமென். இப்போ உற்சாகமாய் நாங்கள் பாடலாம். And we're going to sing மலைகளாய் this song. இருக்கலாம், பர்வதங்களாய் இருக்கலாம், என் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்கள் அனைவருக்கு முன்பாக ஆவைகள் சமபூமியாகும். And we know everything is going to be flattened in the name of the Lord. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பெண்கள கதவெல்லாம் உடைத்திடுவாரே, பெண்கள கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அதனால கலங்காதே, அதனால திகையாதே. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவுண்டு. எதை உன் வாழ்க்கையில தொடங்கினாரோ அதை உன் வாழ்க்கையில செய்து முடிக்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் செய்து முடிப்பார். ஆமென். எங்களுக்கு முன்பாக என்ன பர்வதமாகவும் இருக்கலாம். ஆமென். அவருடைய பலத்தால, எங்களுடைய பலத்தால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். It cannot be do with our strength, but with the power of God everything will happen in our lives. செருபாபேலுக்கு அதைத்தான் ஒன்று சொன்னார். That is what God has promised to Zerubbabel. எக்ஸ்ட்ராவா சொன்னார், கிருபை. ஆமென். கிருபை. ஆமென். ஆமென். அந்த கிருபை அவனுக்கு கொடுத்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று அவன் ஆர்ப்பரிப்பான். அல்லேலூயா. அவன் ஆர்ப்பரிப்பான். அந்த கிருபை ஆமென் போதுமானது. ஆமென். எப்பக்கம் நீங்க நெருக்கப்பட்டிருக்கலாம். Maybe squeezed all four sides. ஆமென். ஆனாலும் நீங்க ஒடுங்கி போவதே இல்லை. But you are not crushed. ஆமென். செருபாபேலுக்கு நெருக்கம் வந்தது. And Zerubbabel faced a problem in his life. பவுலுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தது. Paul faced a problem in his life too. ஆனால் ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். But God's grace was upon them. ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையில தொடங்கினதை அந்த கிருபை செய்து முடித்தது. Whatever God has started a plan in his life, and the grace has fulfilled in their life. ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று. எப்படி வெற்றியாய் முடித்தேன். Paul says that I have finished the race. ஆமென். பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம அந்த கிருபையை நாங்கள் வாஞ்சிப்போம். இன்னும் எனக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை வேணுமப்பா என்று சொல்லி நாங்கள் பாடுவோமாக. இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா,
மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினார் திரவங்களை நெருங்குகிற சத்துரு ஒடுங்கி போக வேண்டும், கீழே விட வேண்டும் என தள்ள நினைத்தானே. செய்தீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணம் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணம் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. தெரியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. தெரியாதையா வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமா ராஜா, உங்களுடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே எங்களால வாழ முடியாதப்பா. உங்களுடைய பாதப்படியிலேயே எங்களை உட்கார வச்சு ஆண்டவரே உங்களுடைய முகத்தையே நோக்கி பார்த்து அந்த கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல தகப்பன் ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகாமல் இருக்கிறது உங்களுடைய கிருபையப்பா. சத்துரு எத்தனை தடவை எங்களை நெருக்கினான், சத்துரு எத்தனை தடவை ஆண்டவரை கீழே விழ வேண்டும் என்று தள்ள நினைத்தான் ஆண்டவரே. ஆனா கிருபையை கொடுத்து காலொன்றி நிக்க வச்சிங்கப்பா. எங்க பர்வதங்கள் எல்லாம் இன்னைக்கு உறுதியா நிக்கிறதண்டா, அது உம்முடைய கிருபையினாலப்பா. அது உம்முடைய கிருபையப்பா. அந்த கிருபையை நாங்க சார்ந்து நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு மான்களின் கால்களை தந்த ஆண்டவரே, உயர்ஸ்தலங்களில் ஆண்டவரை எங்களை நிறுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த உயர்ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிற தேவனுமாய் நீர் இருக்கிறபடினால் உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. கூட இருந்து எங்களை ஆண்டவரை ஆளுகை செய்கிற ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தங்களை ஆளுகை செய்யுங்க, தொடர்ந்தங்களை நடத்துங்க. எல்லா துதியான மகிமை ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்க செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.